சிங்கப்பூரின் தமிழ் அடையாளங்களில் ஒன்றாகவும் சிங்கப்பூர் தமிழ் பேராளுமைகளில் ஒருவராகவும் திகழ்ந்திருந்த அண்ணன் அன்பழகன் மறைந்துவிட்டார் என்கிற செய்தி மன வருத்தத்தை தருகிறது என்பது கூட ஏதோ ஒரு பெரிய உறவை, இலக்கிய சொந்தத்தை இழந்த ஒரு தனிமையை தருகிறது என்றே நான் கருதுகிறேன். இலக்கிய உலகத்திலும் திரை உலகத்திலும் இலக்கிய அமைப்புகள் நடத்துவதிலும் தொடர்ந்து நூல்கள் எழுதுவதிலும் சளைக்காமலும் சலிக்காமலும் தன் வாழ்நாள் முழுக்க படித்துக் கொண்டே இருந்த மிகப்பெரிய ஆளுமை அன்பழகன் அண்ணன் அவர்கள். என்னை போன்ற சாதாரணமானவர்களை கூட இனங்கண்டு சிங்கை மண்ணுக்கு அழைத்து வரவழைத்து எங்களுக்கு நிகழ்ச்சி நடத்தி தன் அன்பை வெளிக்காட்டிய அந்த பாங்கு மட்டுமல்ல, திறமை எங்கிருந்தாலும் அவர்களை அழைத்து பாராட்டுகிற அவருடைய பரந்த குணம், இன்னும் கூட படைக்க வேண்டும் என்கிற தொடர்ந்த தாகம், இவற்றையெல்லாம் நான் அறிவேன். சிங்கப்பூருக்கு அவருடைய பிறந்த நாள் விழா ஒன்றுக்கு நான் வந்து பேசிவிட்டு திரும்பியதற்கு பிறகு தொடர்ந்து அவர் சென்னை வரும்போதெல்லாம் அவரை சந்திக்கிற நிமிடங்களை நான் மகிழ்ச்சியாக, உற்சாகமாக கருதுவேன். கடந்த ஆண்டு மீண்டுமாக சிங்கப்பூருக்கு வந்தபோது அவருக்கு தகவல் நான் தெரிவிக்கவில்லை என்றாலும் கேள்விப்பட்டு வந்து என்னை பார்த்துவிட்டு சமீபத்தில் அவர் எழுதிய செம்பியன் திருமேனி என்கிற புதினத்தை என் கையில் கொடுத்தார். அவர் அதை கொடுப்பதற்கு முன்னாலே அந்த நூலை பற்றி நான் அறிந்திருப்பதால் சில விஷயங்களை சொல்லி, பொன்னியின் செல்வனுக்கு பிறகு இதை திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்று சொன்னபொழுது கட்டிப்பிடித்துக் கொண்டு உங்களுடைய ஆசை நிறைவேறட்டும் என்று சொன்னார். ஆனால் எங்களுடைய ஆசை நிறைவேறாமல் அவர் போய்விட்டார் என்கிற வருத்தத்தை, அவருக்கு இப்படி ஒரு காணொளி வழங்க வேண்டும் என்கிற சூழல் வரும் என்பதை நான் நினைத்து பார்த்தேன். அவரிடத்திலிருந்து 3 விஷயங்களை எங்களை போன்ற அவரோடு பழகியவர்கள் படித்துக் கொள்கிறார்கள். ஒன்று, அவருடைய தொடர்ந்த இயக்கம், இயங்கிக் கொண்டே இருப்பது. 2வது, இயங்கிக் கொண்டே இருக்கிற அதே நேரத்தில் சமீபத்திய வெளியீடுகள் என்ன, வெற்றிகள் என்ன, சிந்தனைகள் என்ன என்பதை சேகரித்துக் கொண்டே இருப்பது. 3வது, அப்படிப்பட்ட நல்ல ஆளுமைகளோடு உறவை மேற்கொண்டு அந்த ஆளுமைகளை சிங்கை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற பணியை செய்வது. இப்படி தொடர்ந்து தான் வாழுகிற மண்ணுக்கும் இலக்கிய உலகத்திற்கும் தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருந்த மனிதர் படமாகி இருக்கிறார் என்பதை விட இனி வரும் தலைமுறைக்கு பாடமாகி இருக்கிறார் என்பதே சரி என்று கருதுகிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கு ஒருவேளை எங்களை போன்றவர்களை தெரியாமல் இருக்கலாம். அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்கிறோம். எங்கள் ஆறுதல் பெரிய வார்த்தைகள் அல்ல. ஆனால் அண்ணன் அன்பழகன் அவர்கள் இந்த மண்ணில் உங்களை போன்ற அநேக உறவுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறார். அந்த ஆசி இனி உங்களை வழிநடத்தும் என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.